கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறுகிய அரசியல் செய்து முதலமைச்சரை பதவி விலக சொல்வது அழகல்ல என ரவிக்குமார் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்திய 17 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் இன்று ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ளவர்களை பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறுகிய அரசியல் செய்து முதலமைச்சரை பதவி விலக சொல்வது அழகல்ல என்றும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள்ளக்குறிச்சி விவகாரம் பாதிப்பை ஏற்படுத்தாது எனவும் கருத்து தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் இதை வைத்து முன்வைத்து நடக்கல. இந்த தேர்தலில் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கல. நிச்சயமாக அங்கே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதுக்காக பதவி விலகணும்னு திரு எடப்பாடி அவர்கள் பேசுவது ஒரு மேனாள் முதலமைச்சருக்கு அழகானதல்ல. இதில் போய் இது மாதிரி குறுகிய அரசியல் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் ஆட்சி காலத்துலையும் இதே மாதிரி நடந்து பல பேர் இறந்துருக்காங்க. அவங்க முன்னே இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலும் இறந்துருக்காங்க. இதனாலேயே அவங்கெல்லாம் என்ன பதவி விலகுனாங்களா? இவர் பதவி விலகுனாரா? இது ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு டிமாண்ட். அதெல்லாம் இப்போ நம்ம கேட்க வேண்டியது. இதை கிராக் டவுன் பண்ணுறதுங்கிறது, போதையிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டியது என்பது அனைவருடைய பொறுப்பு. தமிழகம் முழுவதும் பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்து 150 பவுண்ட் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் தெற்கு ஆண்டாள்புரத்தில் உள்ள வீட்டில் புகுந்து அங்கு உள்ளவர்களை கட்டி போட்டு 56 சவரன் தங்க நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்நிலையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்ததில் தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்த மூர்த்தி என்பவர் இக்கொள்ளை சம்பவங்களுக்கு மூல காரணமாக செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து மூர்த்தியின் தாய் சீனி தாய், மனைவி உள்ளிட்ட 8 பேர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 150 பவுண்ட் தங்க நகைகள், 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், லேப்டாப், கம்ப்யூட்டர் உள்ளிட்ட 84 லட்சம் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கொள்ளையடித்த நகைகளை விற்று அதன் மூலம் பெறப்பட்ட பணத்தை கொண்டு சுமார் 4 கோடி ரூபாய்க்கு ராஜபாளையத்தில் ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கிய ஆவணங்களும் சிக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய போது நடந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மேற்கு பகுதியைச் சேர்ந்தவர் ரேகா. இவர் கடந்த பல ஆண்டுகளாக தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலக வளாகம் முன்பு சிறிய பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை ஜிஎஸ்டி சாலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் அகற்றி வந்தனர். அப்போது ரேகா வட்டாட்சியரிடம் தனக்கு முன்கூட்டியே எந்த ஒரு அறிவிப்பும் தெரிவிக்கவில்லை என்றும், சிறிது நேரம் அவகாசம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு சிறிதும் செவிசாய்க்காமல் இருந்த அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் பெட்டிக்கடையை நொறுக்கியுள்ளனர். இதனால் மனமுடைந்த ரேகா கதறி அழுது காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. முன்னாடி வச்சுக்கிறையா, இது ஃபர்ஸ்ட் நான் 10 வருஷமா தள்ள வண்டியில வச்சிருந்தேன். இப்பதான் 2 வருஷமா லெட்டர் கொடுத்து, கலெக்டர் ஐயாட்ட லெட்டர் கொடுத்து, பிடபிள்யூ ஆஃபீஸர் லெட்டர் கொடுத்து டெம்பரரியா வச்சுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்ச நாள் வச்சுங்கன்னு வச்சு 6 மாசம் கூட ஆகல சாமி. 75,000 செலவு பண்ண நகையெல்லாம் வச்சு, பிள்ளைங்க இதுவெல்லாம் வச்சு அந்த கடனை கூட அடிக்காம வட்டி கட்டிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி முன்னறிவிப்பு இல்லாம இடிச்சு தள்ளிட்டானுங்களே. நான் நைட்டுக்கு மட்டும் டைம் கொடுங்க, சாதனை எடுத்துற வண்டி வந்ததுன்னு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே அமைக்கிட்டேனுங்க சாமி. உள்ள அவ்வளோ பொருள் இருந்துச்சு. இப்பதான் வண்டி வச்சு பொருள் எடுத்துட்டு போனேன். உள்ளேயே 50,000 பொருள் இருந்துச்சு. அது பூரா நாசம் பண்ணிட்டானுங்க. இங்கே விட்டு இருக்கிற பொருளும் குப்பைக்காரன் எத்தப்படுவானு இப்பதான் வண்டி எடுத்துட்டு போனேன். நான் வச்சு இருந்தாலும் மனசு கேட்கல, உடையாது பாட்டு போலான்னு வந்தேன். விஷ சாராய மருந்தி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவரின் பாதுகாவலரும் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராய மருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு நேற்று முன்தினம் மாலை 19 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது 16 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மகேஷ் என்பவருக்கு பாதுகாவலராக செல்வம் என்பவர் இருந்து வந்துள்ளார். அவரும் அன்றைய தினம் மகேஷுடன் விஷ சாராயம் அருந்தியுள்ளார். ஆனால் இதுகுறித்து யாரிடமும் தெரிவிக்காமல் இருந்த செல்வம் 48 மணி நேரத்திற்கு பிறகு விஷத்தன்மை அதிகமானதை அடுத்து மருத்துவமனையில் மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். தற்போது அவர் கவலைக்கிடமாக தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.